The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சீமான் அவர்களுக்கு உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசி. இப்போ தற்சமயம் அவருக்கு கண்டச்சனி நடந்துட்டு அடுத்ததாக இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி அவருக்கு அஷ்டம சனியாக அவரை மீறி வார்த்தை தடுமாற்றங்கள் ஏற்பட்டு தன்னையும் அறியாமல் பிரச்சனைகள்ல அவரே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு என்னமோ அப்படியே கல்லூரியில் படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் இந்த கற்பழிச்சு விட்ட மாதிரி என்னங்கடா உங்க நாடகம் என்ன பண்ணி என்ன விளையாட்டு பண்ணி இவருடைய பர்சனல் ஜாதகப்படி குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது அவருக்கு பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கு. பெண்ணை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம், அல்லது அன்பாக இருந்தால் பாசமாக இருந்தால் இப்போ பிடிக்காமல் நம்ம விலகிட்டோம். அதை நம்ம ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒத்துக்கவும் செஞ்சுட்டோம். அந்த டயத்தில் ஆமாம் பழகினேன் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை நம்ம பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லி வன்மையாக நம்ம வன்மத்தை கக்கும் பொழுது அப்போ பொதுவாகவே பெண்கள் அழுதாவே அந்த சாபம் கடுமையாக பாதிக்கும்னு சொல்லுவாங்க. பெண் சாபம் சும்மா விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாலியல் தொழிலாளி அதுக்கு ஆதாரங்களை நான் கேட்கல. இப்போ இந்த பெண் சாபம் சொல்லியிருந்தீங்களா சார், பெண் சாபம் பலிக்குமா? இப்போ விஜயலட்சுமி அவங்கள பாலியல் தொழிலாளின்னு சொல்லி அவங்கள நம்ம ரொம்ப நோகடிச்சு பேசும்போது கண்டிப்பாக அவங்களோட சாபங்கிறது சீமான் அவர்களுக்கு மட்டுமில்லை, அது அவருடைய ஆத்மாவையே கண்டிப்பாக பாதிக்கும், அவருடைய தலைமுறையே அது கண்டிப்பாக அது பாதிக்கும். அவர் திருந்தலை அல்லது மனம் வருந்தலை அப்படின்னா கண்டிப்பாக அவர் திருந்துறதுக்கு வருந்தக்கூடிய சூழ்நிலையை கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்துருவார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சீமான் அவர்கள் இப்போ தொடர்ச்சியாக அவருக்கு ரொம்ப பிரச்சனைகளாக போயிட்டுருக்கு. ஜாதக ரீதியாக அவருக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அவருக்கு? சீமான் அவர்களுக்கு உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசி. இப்போ தற்சமயம் அவருக்கு கண்டச்சனி நடந்துட்டுருக்கு. அடுத்ததாக இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி அவருக்கு அஷ்டம சனியாக வருது. பொதுவாக அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி அப்படின்னு நம்ம வழக்குப்படி நம்ம சொல்லுவோம். அதாவது 8ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆனவனையும் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் நம்ம வாய் தவறி வார்த்தைகளை நம்மளையும் மீறி சில விஷயங்களை பேச ஆரம்பிப்போம். ஸோ அது குடும்பத்துலேயும் சரி பொது வாழ்க்கையிலையும் சரி அது பெரிய பிரச்சனைகளை அது உருவாக்கிடும். ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் எப்படி பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி அதோட பலன்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு அவரை மீறி வார்த்தை தடுமாற்றங்கள் ஏற்பட்டு அவர் தன்னையும் அறியாமல் பிரச்சனைகளில் அவரே வாயை கொடுத்து மாட்டிக்கிறார். ஏன்னா இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷமாக போயிட்டு இருக்கு இல்லையா சார்? இது அந்த பெண்ணை ஏமாத்திட்டாருன்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? இது ஜாதக ரீதியாகவே அந்த அமைப்பு அப்படிதான் இருக்குமா இந்த ராசிக்காரருக்கு? இவருடைய பர்சனல் ஜாதகப்படி குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது அவருக்கு பிரச்சனைக்குரியதாக தான் இருக்குது. அந்த குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7ஆம் இடம்ங்கிறது களத்திர ஸ்தானம். அப்போ அந்த 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டது அப்படின்னாவே அவருக்கு நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, அல்லது தொழிலில் அவரோட அரசியல் வாழ்க்கையிலையும் சரி கூட இருந்தே அவருக்கு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது அவருடைய ஜாதகத்தில் இயல்பாகவே அது இருக்குது. அவருடைய பழைய ஹிஸ்ட்ரியை பார்த்தாவே அது தெரியும். யாரை நம்புகிறாரோ அவங்க ஏமாற்றுவாங்க, அல்லது இவரோட நடவடிக்கைகள்னால அவங்க பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருந்தது. அது ஏன் இப்போ பாதிப்பை கொடுக்குது அப்படின்னா எப்பயுமே நம்ம முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் நம்ம சொல்லுவோம். அதற்கான ஒரு காலம் காத்துக்கிட்டே இருக்கும் எல்லா மனிதர்களுக்குமே. ஸோ இப்போ சனி தசை தன்னுடைய சுய புத்தி காலங்களில் கொஞ்சம் தன்னுடைய வேலையை அதிகமாகவே அது செய்ய ஆரம்பிச்சிருக்கு. எப்பயுமே யாராக இருந்தாலும் சுய புத்தி காலங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது எந்த ஒரு விஷயத்துக்குமே. அப்படி நம்ம அவசரப்பட்டோம் அப்படின்னா பலவிதமான பிரச்சனைகளையும் ஏண்டா பிறந்தோன்னு வருத்தப்படுற அளவுக்கு சம்பவங்கள் நடக்கும். மனம் வெறுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். நம்ம மனசில் என்னதான் நல்ல எண்ணங்கள் இருந்தாலும் நம்ம நல்லது செய்யணும்னு நினச்சாலும் இவங்களுக்கு கண்டிப்பாக அது பாதிப்பாக கொடுத்துரும். இப்போ சீமான் அவர்களுக்கு அஷ்டமச்சனியும் அவரோட திசா புத்திகளான சனி திசையில் சுய புத்தியும் நடக்கிறது அதிக பாதிப்புகளை அவருக்கு கண்டிப்பாக கொடுக்க ஆரம்பிக்கும். பொதுவாகவே சுய புத்தி அப்படின்னாவே நம்ம வாழ்நாளில்
மறக்க முடியாத அல்லது பெரிய இழப்புகளையும் தேவையற்ற வீண் பிரச்சனைகளையும் நம்ம ஒரு செவுத்துக்குள்ளே முடங்க வேண்டிய சூழ்நிலைகளையும் அது ஏற்படுத்தும். நோய் எதிரி கடனை உருவாக்கும் அல்லது நம்ம தனிமைப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும். அது குடும்பத்திலையும் சரி, பொது வாழ்க்கையிலும் அவமானத்தையும் அவப்பெயர்களையும் நம்மளை ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்து கண்டிப்பாக மக்கள் மனதில் ஒரு பெரிய மோசமான விளைவுகளை அது கொடுத்துரும். அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின்னா இருக்கு இல்லையா சார்? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு, இப்போ வேற மாதிரி சொல்றாரு இல்லையா? நான் அவங்க விருப்பப்பட்டு தான் என் கூட இருந்தாங்கன்ற மாதிரி விஷயம்லாம் பேசுறாரு இல்லையா? அப்போ சீமான் அவர்கள் முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்லைன்றாரு. அதுக்கப்புறம் நாங்கள் பழகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் விருப்பப்பட்டு தானே வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பாலியல் தொழிலாளி அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. இப்போ அவருடைய அந்த 2ஆம் இடத்துல சனியின் பார்வை விழுகிறனால அவர் இப்படி மாற்றி மாற்றி பேசக்கூடிய அவரை பற்றிய ஒரு சுயரூபம் வெளியில் தெரியக்கூடிய அமைப்பை இந்த சனி திசையும் இந்த அஷ்டம சனியும் அவருக்கு கொடுத்துருச்சு. விஜயலட்சுமி அவர்கள் தொடர்ந்து அவங்க அவங்களோட வீடியோக்களை நம்ம பார்த்தாவே அதிகப்படியான அன்பை அவர் மேலே வச்சுருக்கதை நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு மனிதனுக்கு அது யாராக இருந்தாலும் ஒரு அன்பை கொடுத்து ஐ லவ் யூ பொண்டாட்டி புருஷன் அப்படின்னு சொல்லி மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் அவங்கள நிர்கதியாக விட்டுட்டு வராங்க. அவங்க துடிச்சு மனம் வெறுத்து அழுது ஒரு மனுஷன் நொந்து போய் இருக்கும் பொழுது அவங்கள தவிக்க விட்டு வந்துட்டா அது கடுமையான விளைவுகளை யாராக இருந்தாலும் அது பாதிப்பை கொடுக்கும். ஸோ அதுவும் அன்பை கொடுத்து ஏமாற்றிட்டா அதோட வலி கண்டிப்பாக பெரிய அளவில் இவங்க பரம்பரையே அது பாதிக்கும். அதே நேரத்தில் இவங்களோட ஆத்மாவே அது கண்டிப்பாக பாதிக்கும். அதனால தான் நம்ம சொல்லுவாங்க, ஒருத்தவங்க அழுதுகிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள சமாதானப்படுத்தணும், அவங்கள அம்போன்னு விட்டு வரக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதோட விளைவுகள் தான் இப்போ ஏன்னா காலம் பார்த்துக்கிட்டே இருக்கும், எந்த நேரத்தில் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கும்னு இருக்கும். அதை இப்போ நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக அவங்களுக்குள்ள பண பரிவர்த்தனையினால் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அது அவங்களுக்குள்ள தான் தெரியும். அப்போ ஏதோ ஒரு குடுக்கல் வாங்கல் அதில் ஒரு ஏமாற்றத்தை அவங்க சந்திச்சிருக்காங்க. அன்பால் பாதிக்கப்படுறது, பணத்தால் பாதிக்கப்படுறது, அடுத்து எல்லார் முன்னிலையும் அவமானப்படுத்தப்படுறாங்கல்ல. ஒருத்தவங்க சொல்கிறாங்க அவங்க அப்படித்தான் பல ஆண்களோட அவங்க பழகி இருந்தாங்க, அதில் இவரும் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது உண்மையான அன்பு வச்சுருக்கவங்கள நம்ம நோகடிக்கிறப்ப அந்த அவமானம் அவங்களால தாங்க முடியாது. இவங்களுக்குள்ள பர்சனலாக நடந்த விஷயம் இப்போ ஊர் ஃபுல்லாக பேச ஆரம்பிச்சு. ஏன்னா இது கடந்த காலங்களில் அவங்களோட வீடியோக்களே நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம். ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னு வைங்களேன், அன்பு இல்லைன்னா இவரை விட்டு விலகி கண்டிப்பாக இன்னொரு திருமணம் பண்ணி செட்டில் ஆகிருக்கலாம். ஸோ அப்படி ஒரு விஷயம் அவங்களோட வாழ்க்கையில் அது நடக்கவே இல்லை. அப்படின்னா அவங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு அன்பு கண்டிப்பாக இருந்திருக்கும். நீங்களே அந்த வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா, மாமா சொன்னார், நான் கேட்டுக்கிட்டேன், அதனால தான் நான் முதல்ல கேஸ் கொடுத்து வாபஸ் வாங்கிட்டு போனேன் அப்படின்னு அந்த ஒரு இன்னசென்ட்டை நீங்கள் பார்க்கலாம். யாரையுமே தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், இன்னசென்ட்டாக இருந்தாலும் திடீர்னு நம்ம எதிரி அடிக்கும்போதே எதையாவது ஒன்று திரும்ப எடுத்து அடிக்கத்தான் செய்வோம், கோபம் வரத்தான் செய்யும். அப்போ அந்த வெறுப்பில் அவங்க சொல்கிறது அந்த அன்பை அவங்க குறைச்சிக்கிட்டதாக அர்த்தம் இல்லை. ஏன்னா சைக்காலஜிக்கலாக இதை நம்ம பார்க்கணும். ஏன்னா ஜோதிடம்ங்கிறதே நம்ம கால நேரங்களையும் வச்சு சைக்காலஜிக்கலாக ஒருத்தரை உணர்ந்து தான் நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு அன்பை கொச்சப்படுத்தி அதை நடுத்தெருவில் வச்சு அவமானப்படுத்தி இப்படியெல்லாம் பண்ணுறப்ப அவங்க மனசு நொந்து தான் அவங்க சாபம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வீண் பழி சுமத்துறது. அப்போ நம்ம பொதுவாகவே நம்ம நெருங்கி பழகினவங்க நம்மளை கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கெட்டவங்கன்னு சொல்லி நமக்கு பின்னாடி புறம் பேசுவாங்க. வீண் பழிகளை இயல்பாகவே அது சுமத்த ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே எல்லை மீறி இப்போ நீ ஒரு பாலியல் தொழிலாளி தானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க யாராக எப்படி வேணால் இருந்துட்டு போகிறாங்க. ஒரு பெண்ணை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம், அல்லது அன்பாக இருந்தால் பாசமாக இருந்தால் இப்போ பிடிக்காமல் நம்ம விலகிட்டோம். அதை நம்ம ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒத்துக்கவும் செஞ்சுட்டோம். அந்த டயத்தில் அம்மா பழகினேன் இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தரை நம்ம
பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லி வன்மையாக நம்ம வன்மத்தை கக்கும் பொழுது அவங்க அந்த ஒரு அழுதுகிட்டே அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருக்கோம். அப்போ பொதுவாகவே பெண்கள் அழுதாவே அந்த சாபம் கடுமையாக பாதிக்கும்னு சொல்லுவாங்க. பெண் சாபம் சும்மா விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தாயோட பிறந்திருக்கோம், உடன் பிறந்த பெண்ணோட பிறந்திருக்கோம், நமக்கும் பெண் குழந்தைகள் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பொண்ணை துடிதுடிக்க வர்றதுங்கிறது வந்து என்னன்னா, நம்ம சாஸ்திர அடிப்படையில் எந்த மதமாக இருக்கட்டும் எல்லாம் சொல்லப்படுறது வந்து ஒருத்தரை நம்ம கண்ணீர் சிந்த விடக்கூடாது, மனசை நோகடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் பாலியல் தொழிலாளியா, அதுக்கு நீ வந்து இனிமேல் நீ அனுபவிக்க போகிற அப்படின்னு ரொம்ப கடுமையாக வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ நம்ம அந்தளவுக்கு ஏன் ஒருத்தரை நோகடிக்கணும்? இத்தனை காலத்தில் இவ்வளோ வருஷம் இருந்தது, ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஆசுவாசப்படுத்திருக்கணும். எப்பயுமே ஒரு பக்கம் நியாயம் இருக்கும் பொழுது நம்ம சரண்டர் ஆகணும். அப்போ தான் வந்து அதுக்கு வந்து ஒரு தீர்வுங்கிறது கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு செட்டில்மெண்ட்டை பேசணும் அப்படிங்கிறதான இவருக்கு வந்து ஒரு நியாயமானதாக இருக்கும். இப்போ இந்த பெண் சாபம் சொல்லியிருந்தீங்களே சார், பெண் சாபம் பலிக்குமா? பொதுவாக சாபம்ங்கிறது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நியாயம் இல்லாமல் ஒரு அன்பை அவங்க முழுதாக வச்சுருக்காங்க. அந்த அன்பை கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தி இப்போ விஜயலட்சுமி அவங்கள வந்து பாலியல் தொழிலாளின்னு சொல்லி அவங்கள நம்ம ரொம்ப நோகடித்து பேசும்போது கண்டிப்பாக அவங்களோட சாபங்கிறது சீமான் அவர்களுக்கு மட்டுமில்லை, அது அவருடைய ஆத்மாவையே கண்டிப்பாக பாதிக்கும், அவருடைய தலைமுறையே அது கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா அது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. எப்பயுமே இது பொதுவாகவே மக்களுக்கு இப்போல்லாம் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. உன் சாபம் பழிச்சா பழிக்குமா, நீ விடுற சாபம்லாம் பழிக்குமா அப்படின்றாங்க. உண்மை இருக்கும் பட்சத்தில் மனசு உடஞ்சி என் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டியே, நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லா இருக்க மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக சீக்கிரமே வந்து சீமான் அவர்கள் எப்பயுமே வந்து தவறு கூட செஞ்சுருக்கட்டுங்க, யார் கூட வந்தாலும் மன்னிப்பை வந்து மனசார கேட்டுறணும், மன்னிப்பை கொடுத்துடணும். அதுதான் வந்து இந்த சாபத்துக்கு வந்து ஒரு விமோச்சனங்கிறது கிடைக்கும். ஏன்னா இருக்கிறது ஒரு ஜென்மம் தாங்க, இந்த ஜென்மத்தில் செத்துட்டா திரும்ப ஒரு தடவை நம்ம பிறக்க போகிறது இல்லை. ஏன்னா சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பாலியல் ரீதியாக நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் குரல் கொடுப்பாரு, அவர் தைரியமாக பேசக்கூடிய ஆள் இல்லையா? அப்போ நம்ம வந்து ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து உபதேசம், ஆனால் தனக்குன்னு வாரப்போ வந்து அதுக்கு ஒரு நிலைப்பாடை எடுக்கக்கூடாது. நம்ம யார் குற்றம் செஞ்சாலும் குற்றம் குற்றமே அப்படின்னு தமிழர் பெருமையை பற்றி பேசுகிறோம், நக்கீரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அதை பற்றியெல்லாம் நம்ம விரிவாக மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுறோம். அப்போ நம்ம ஒருத்தரை ஏமாற்றிட்டோங்கிறத முதல்ல வந்து உணரணும். குற்ற உணர்ச்சியே இல்லாமல் நான் தப்பே பண்ணலை, ஆமாம் நான் தப்பு பண்ணேன் இப்போ என்னங்கிற இப்படின்னு கேட்குறது வந்து என்னன்னா மிகப்பெரிய பாதிப்பை கண்டிப்பாக அவருக்கு அது கொடுத்துரும். அதை வந்து எல்லாருமே வந்து ஈஸியாகவே எடுத்துகிட்டு போகிறாங்க. அது இப்போ அவருக்கு அஷ்டமச்சனியும் நடக்கிறனால, அதுவும் சனி திசைங்கிறது என்ன அப்படின்னா அவர் வந்து தராசு நியாயத்தை வழங்கக்கூடியவர். அப்போ சுயபுத்தி நடந்துட்டுருக்கு. அப்போ அந்த சனி திசையில் அவர் வந்து திருந்தலை அல்லது மனம் வருந்தலை அப்படின்னா கண்டிப்பாக அவர் திருந்துறதுக்கு வருந்தக்கூடிய சூழ்நிலையை கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்துருவார். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்களா சார் பெண் சாபம், இந்த பெண் சாபத்துக்கும் இந்த நம்ம ராசிக்கும் வந்து இதுக்கெல்லாம் வந்து தொடர்பு இருக்குமா? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா ஜாதகத்தில் இவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து சூரியன் கேதுங்கிற கிரகத்தோட இணைஞ்சு சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அவரே லக்னாதிபதியாகவும் வரார். அப்போ அது வந்து முதன்மையில் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா லக்னாதிபதிங்கிறது புகழ் கிடைக்கும், அது நல்ல பலம் வாய்ந்து இருக்கும் பொழுது எல்லாமே உண்டு. ராவணனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவரை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம், ஒரு மிகப்பெரிய தமிழின தலைவர், அவர் வந்து உத்தமர் உயர்ந்தவர், அவர் வந்து ஒரு நாட்டையே ஆண்டவர், அவருக்கு எவ்வளோ திறமைகள் இருக்குதா அப்படிலாம் நம்ம புகழ்ந்து சொல்கிறோம். ஆனால் அவர் செஞ்ச காரியம் என்ன? இன்னொருவர் மனைவியை அவர் என்னைக்கு தன்னை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தாரோ உடனடியாக அவரோட அத்தனை ஒரு நல்ல குணங்கள் அழிஞ்சு போச்சா? இது வரலாற்று உண்மையா இல்லை இதிகாச உண்மையா? ஏதோ ஒன்று, பொண்ணை தொட்டான் அவன் கெட்டான்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ இவருக்கு அதே நிலைங்கிறது வந்துடுச்சா? நம்ம வந்து தமிழர்களுக்காக குரல் கொடுக்குறோம், பல விஷயங்களுக்கு வந்து நம்ம எடுத்து பேசுகிறோம்,
எல்லாமே சரிதான், அதில் வந்து எந்த குறையுமே கிடையாது. இவ்வளோ வருஷம் அவர் சம்பாதிச்சு வச்சிருந்த நல்ல பேர் எல்லாமே இப்போ கெட்ட பேராக மாறிட்டு வருது. கண்டிப்பாக அதுக்கு காரணம் இப்போ நடக்க போகிற அந்த அஷ்டம சனி காலம் தான் அதுக்கு தண்டனையை கொடுக்கும் காலமாக அது வருது. என்ன தான் நல்ல பேர் எடுங்க, நம்ம சின்ன வயசில் சொல்லுவாங்க நல்ல பேர் எடுக்கிறதுக்கு தான் காலம் வந்து லேட் ஆகும், கெட்ட பேர் ஒரு நிமிஷத்தில் எடுத்துடலான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம உலகத்துக்காக நம் நாட்டுக்காக என்ன வேணாலும் நம்ம பேசலாம். ஆனால் நான் தான் ஒரு குற்றம் செஞ்சால், தலைவன் வந்து குற்றம் செஞ்சாவே அங்கே தொண்டர்கள் வந்து வீக் ஆயிடுவாங்கங்க. அப்போ இவரை நம்பி இவருக்கு ஒரு பெரிய ஒரு குடுப்பனனே சொல்லலாம் ஜாதக ரீதியாக. ஏன்னா 3வது ஒரு கட்சியாக இந்த நேரத்தில் வளர்ந்து வந்துடுச்சு. ஸோ அப்போ மக்கள் ஆதரவு, மாநில கட்சி அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது வந்துடுச்சு. இந்த விஷயம் 15 வருஷமாக எல்லா மக்களுக்கும் தெரியும். மனிதன் தவறு செய்கிறதுங்கிறது வந்து இயல்பு, அதை மீறி நமக்காக சில விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் மக்கள் வந்து மக்கள்கிட்ட அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. இது இத்தனை நாள் தெரியாமையா இருந்துச்சு, எல்லாமே தெரிஞ்சுதான் அவங்க மக்கள் வந்து அவர் நல்லா பேசுகிறாரு, மக்களுக்காக குரல் கொடுக்குறாருன்னு இருந்தது. ஆனால் இந்த முறை வந்து அது வந்து ஒரு பெரிய பேரை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது வந்துடுச்சு. அதை அவர் மாற்றிக்கணும். பொதுவாக வந்து தவறு செய்கிறவங்களோட தவறு செய்கிறவங்களுக்கு துணை நிற்கிறது வந்து மிகப்பெரிய பாவம். ஏன்னா நம்ம தெரிஞ்ச அவர் வந்து தப்பு பண்ணியிருக்காரு, எல்லாமே தெரியுது, தெரிஞ்சுமே நம்ம கூட இருந்து அவரை வந்து தூண்டி விடுற மாதிரி நீங்கள் பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது, ஒருத்தவங்க மனசு நொந்து சாபம் கொடுக்குறப்ப அந்த கெட்டவங்களுக்கு துணை நிற்கிற எல்லாரோட வாழ்க்கையிலுமே அவங்க உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவங்க கொடுக்குற சாபங்கிறது உங்களையும் அது பாதிச்சிரும். அதனால் நம்ம தேவையில்லாமல் ஒருத்தருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோங்கிற பேரில் நமக்கு தெரியாது, சீமானவர்களுக்கும் விஜயலட்சுமி அவர்களுக்கும் என்ன நடந்துச்சுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதில் நம்ம வந்து அவங்கள வந்து ஆமாம் அவங்க பாலியல் தொழிலாளி தான், அவங்க கெட்டவங்க, ஒருத்தர் தலைவனுக்கு நம்ம உதவி செய்கிறோங்கிற பேரில் சப்போர்ட் பண்ணுறோங்கிற பேரில் அவங்கள இழிவுபடுத்துறது, ஒரு கெட்டவங்களுக்கு துணை நின்னா கண்டிப்பாக அவங்க கொடுக்குற சாபம் உங்களையும் பாதிச்சிரும். அதனால் கருத்து சொல்லாமல் விலகி போகிறது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு ராசியின் அடிப்படையில் தான் இந்த பிரச்சனை எல்லாம் வருதுன்னு சொல்றீங்க இல்லையா சார், இதுக்கு பரிகாரம் இருக்கு? ராசியின் அடிப்படையில் ஒரு இதனால தான் இவர் இப்படி ஒரு தப்பு பண்ணார் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்ல முடியாது. எப்பயுமே சரி தவறுங்கிறது எல்லா மனிதர்களுக்குமே அது தெரியும். ஏன்னா கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் கெட்ட நேரம் தெரியும். இந்த கெட்ட நேரத்தில் நம்ம வார்த்தைகளை குறைச்சிக்கணும், கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். தெரிஞ்சே தான் இன்றைக்கி எல்லாருமே தப்பு பண்ணுறாங்கங்க. ஏன்னா இது தெரியும், ஆமாம் தப்பு பண்ண எனக்கு சூழ்நிலை அப்படிங்கிற தைரியமாக சொல்கிறாங்க. அது வந்து ஒரு தவறான ஒரு அமைப்பு. இப்போ நம்ம ராவணனை சொன்னோம், அதே மாதிரி கர்ணனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எவ்வளவோ தர்மங்களை கொடுத்தாரு, வள்ளலாக இருந்தார் அப்படின்னு கர்ணனை சொல்கிறோம். ஆனால் அவர் யாருக்கு துணை நின்றாரு? கெட்டவங்க பக்கம் துணை. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா அப்படின்னு கர்ணனை சொல்கிறோம். அப்போ அவர் தெரிஞ்சே ஒரு கெட்டவன் தெரிஞ்சு கூட இருந்ததுக்கான தண்டனையை அவர் கண்டிப்பாக அனுபவிச்சார். அப்போ யாரையுமே வந்து நம்ம தெரிஞ்சு தப்பு பண்ணுறவங்கள மன்னிக்கக்கூடாது. ஆனால் இவ்வளவும் தெரிஞ்சிருச்சு, ஒரு நமக்குள்ளே ஒரு ஈகோ இருக்கு இல்லையா, அதை தூக்கி முதல்ல எரிஞ்சிட்டு நீங்கள் வெளியில் வந்து ஊடகத்தின் மூலமாலாம் மன்னிப்பு கேட்க வேணாம். ஒருத்தவங்க மனசார ஒருத்தவங்க வருந்தி இருக்கிறவங்களுக்கு நான் செஞ்சது தப்பு தான், இந்த ஜென்மத்தில் என்னுடைய பாவத்தை இதோட விட்டுரு, சாபத்தை நிறுத்திக்க அப்படின்னு சொல்லி அவங்க விஜயலட்சுமி அவங்கள்ட்ட இவர் வந்து மன்னிப்பு பகிரங்கமாக கேட்குறதா இவரோட ஆத்மாக்கு நல்லது, நற்கதிங்கிறது அவருக்கு கிடைக்கும். இதுதான் அவர் செய்ய வேண்டிய பரிகாரம். ரொம்ப நன்றி சார். நன்றி. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. MCR Pure Cotton Club, formals and casual shirts.